வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு என்ன சாப்பாடுன்னா தண்டு சாம்பார். கீரை தண்டு இருக்குல்லையே, அரைக்கிற தண்டு, அந்த தண்டு சாம்பார் பார்த்துக்கோங்க. அந்த தண்டை நல்லா ஒடிச்சு கீரையெல்லாம் தனியாக ஆஞ்சிடணும். ஆஞ்சிட்டு அந்த தண்டை மட்டும் ஒடிச்சு நாராக எடுத்துக்கணும். நாரெல்லாம் எடுத்துட்டு அந்த இது சாம்பார் வைக்க போகிறேன். இப்போ நான் அந்த சாம்பாருக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு அந்த பருப்புலையே வெங்காயம், தக்காளி, மிளகாய், சாம்பார் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வைக்கணும். எல்லாம் குக்கர் போட்டு ஒரு விசில் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு பக்கத்து அடுப்பில் நான் கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதில் கொத்த வெங்காயம் கையில் தான் ஒடிக்கணும். கையில் ஒடிச்சு அடுப்பில் வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி கொத்தவரங்காய் போடுங்க. போட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே இந்த தண்டு சாம்பார் நல்லாயிடுச்சு, வெந்து போச்சு. அதை எடுத்துட்டு அதில் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கி வச்சுருங்க. இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது நார்ச்சத்து. அதனால் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. தண்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு போட்டிங்களா? போடுங்க. உப்பு போட்டு கொதிக்க வைங்க. ஒரு கொதி. கொதிச்சுட்டு கொஞ்சம் சீரகம் போடுங்க. நான் எல்லா சமையல்லையுமே சீரகம் சேர்ப்பேன். சீரகம் சீரண சக்திக்கு நல்லது. அதனால் நீங்கள் என்ன பண்ணினாலும் அதில் கொஞ்சம் சீரகத்தை சேர்த்துருங்க. நல்லா கிண்டி விடுங்க. அதுக்குள்ளே கொத்தவரங்க நல்லா கொதிக்குது பாருங்கள். எப்படி கொதிக்கு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெந்ததும் அது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு அடுப்பில் சாம்பாரை தாளிங்க. அதை வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு எடுத்து போடுங்க. கடுகு வெடித்ததும் நல்லா வெடிக்கு பாருங்கள். படபடன்னு வெங்காயத்தை போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போடுங்க. கருவேப்பிலையும் போட்டுருங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வருங்க. இந்த தண்டு ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கெலாம் நல்லா சேர்த்துக்கோங்க. நார் சத்து நல்லது உடம்புக்கு. தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தண்டில் தான் நல்ல சத்து கிடைக்கும். கீரையில் விட தண்டில் அதிகமாக இருக்கும் சத்து. இது கருவாடும் போட்டு வைக்கலாம். சூப்பராக இருக்கும். தண்டை இப்படி ஒடிச்சு போட்டு கருவாடு, எந்த கருவாடுனாலும் போட்டு அதுக்குள்ளே இங்கே கொத்தவரங்க நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு இது குழம்ப தாளிச்சிட்டு இப்போ அந்த தண்டு வெந்தது பார்த்திங்களா, அந்த தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. அதுக்குள்ளே இங்கே சாம்பாருக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாயிருச்சு. அதை எடுத்து அந்த சாம்பாரில் ஊற்றுங்க. சாம்பாரில் ஊற்றிட்டு இந்த தண்டு குழம்பு ஏன் சேர்க்கணும்னு சொல்கிறோம்னா, முகத்தில் உள்ள அந்த இப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது போயிடும். இளமையாக தெரிவிங்க. முகம் நல்லா இளமையாக தெரிவிங்க. அதனால் செய்யுங்க. இது இங்கே பக்கத்து அடுப்பில் கொத்தவரங்காய் தாளிக்க, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு மிளகாயை வெட்டுறதுக்கு மறந்துட்டேன். அதனால தான் அதை கத்திரிக்கோல் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு தட்டில் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை 3 எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு
நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு உப்பு போடுங்க. காயில் உப்பு போட்டிருக்கோம், இதில் கொஞ்சமாக போடுங்க வெங்காயம் வேகிறதுக்கு. ஏன்னா உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். இந்த கொத்தவரங்காய் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் அதிகமாக இருக்கிறவங்க கொத்தவரங்காயை ஒரு 2 நாளைக்கு ஒருக்க சாப்பிடுங்க. அந்த வடித்த கொத்தவரங்காய், வெந்த கொத்தவரங்காயை அதில் போடுங்க. போட்டு நல்லா கிளறுங்க. இது போட்டிருக்கிறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு இடையில அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும். ஒரு மாதிரி கருகிற மாதிரி தெரிஞ்சால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றிக்கணும். அதில் தண்ணி இருக்காது, அந்த வடித்து போட்ட தண்ணியே போயிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஈரப்பசம் இருக்கும். அதெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் தேங்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் போட போகிறேன். தேங்காய் போட்டிங்களா? நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா இருக்கா என்னன்னு சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வருவேன். போதும், ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி மூடி வைங்க. இதான் நான் இப்போ சொன்னோம்ல உங்கள்கிட்ட, இதுதான் சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி செஞ்சேன்.